ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் போராடினாலும் சில டைம் நமக்கு வெற்றி உடனே கிடைக்கிறது இல்லைங்க. தோல்வி மேலே தோல்வி வந்துட்டே தான் இருக்கும். துவண்டு போகாமல் மறுபடியும் மறுபடியும் நான் முயற்சி பண்ணிகிட்டே தான் இருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா அந்த வெற்றி நம்ம அடைய முடியும். ஒவ்வொரு தோல்வி அடைஞ்சால் அந்த தோல்வியில் என்ன தப்பு பண்ணியிருக்கோம், எதனால் தோல்வி அடைஞ்சதுன்னு சொல்லிட்டு அதை சரி பண்ணிவிட்டு மறுபடியும் அதை தொடங்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு தோல்வியிலையும் நமக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கும். என்னடா இப்படி தோத்துட்டே இருக்கமேன்னு சோர்ந்து போகக்கூடாது. அதுதான் மெயின். எப்பவுமே வெற்றி நமக்கு உடனே கிடச்சிட்டா அதனோட பலன் நமக்கு ரொம்ப பெருசாக தெரியாதுங்க. நம்ம கஷ்டப்பட்டு போராடி ஜெயிக்கும் போது தான் அதனோட வெற்றி நமக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும். ஈஸியாக கிடைச்சா அதுக்கு வேல்யூவே இல்லாமல் போயிடுது. அப்படி தாங்க சில வீட்டில் சில நேரத்தில் நடக்குது. சில வீட்டில் இல்லை, சில வாழ்க்கையிலே அப்படி தான் நடந்துகிட்ருக்கு. என்னோடய வாழ்க்கையிலே அப்படி தான் போராடி சோர்ந்து போவேன். மறுபடியும் எழுந்திரிச்சிருவேன். அப்படி தான் ஒவ்வொன்றும் பண்ணிகிட்டு இருக்கேன். ஆனால் நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது. முயற்சி பண்ணி தோத்துட்டாலும் பரவாயில்ல, முயற்சி பண்ணாமல் தோல்வியை நம்ம ஏற்றுக்கக்கூடாது. அதுக்காக வேண்டி தான் நான் விடாமுயற்சியாக இந்த சேனலை நான் நடத்திட்டுருக்கேன். என்றைக்காவது ஒரு நாள் அந்த அந்த அச்சீவ்மெண்ட்டை நம்ம அடைவோன்ற நம்பிக்கையில் தான் பண்ணிகிட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் எல்லோரும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிங்கன்னா எனக்குன்னு ஒரு அடையாளத்தை நான் உருவாக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது உங்களால் எல்லாரையாலும் தான் எனக்கு இது கிடைக்கும். ஏன்னா ரொம்ப லேட்டாக தான் ஆரம்பிச்சிருக்கேன். ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தாலும் நிறைய பேர் பண்ணுறதால சமையல் சேனல் பண்ணுறதால எனக்கு சீக்கிரம் ரீச் ஆகலை. ஆனாலும் நான் விடாமுயற்சியாக என்னால் முடிஞ்சது பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.